வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் யாவரும் நலம் நிகழ்ச்சியினூடாக இன்று என்னுடன் இணைந்திருக்கின்ற பிரபல அழகு கலை நிபுணர் தீபவேந்தினி கதிரமலை அவர்களை பற்றி கூற போனால் மிக குறுகிய காலத்துல பல சாதனைகளை புரிந்து வரும் ஒரு சாதனையாளர் ஆவார். வணக்கம் மேடம். வணக்கம். இத்துறையை நீங்க தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன? இத்துறையை நான் தேர்வு செய்ததற்கான காரணம் ஆரம்பத்தில் இந்த துறையை நான் தேர்வு செய்யணும்ன்றது என்னுடைய நோக்கமாக இருக்கையில் சாதாரணமான பெண் மாதிரி நானும் படிச்சுட்டு வீட்டில் இருந்த நான் தான். ஆனால் என்னை தனித்துவமாக காட்டணும்ன்றதுக்காக நான் இந்த துறையை தெரிவு செய்தேன். அதோட அதில் கிடைச்ச சந்தோஷத்துக்காண்டி நான் இதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கேன். ஓகே. இந்த துறையில நீங்க எத்தனை வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கீங்க? 5 வருட காலமாக பணியாற்றி. இன்றைய காலகட்டத்துல பொதுவாகவே எல்லாருக்கும் தங்களோட முடியில சருமத்துல நகங்கள்ல சரியான கவனம் எடுத்திருப்பார்கள். அப்படியான இந்த 3 விஷயத்தை கொண்டுதான் இந்த நேர்காணல் அமைய போகின்றது. அதுல நாங்க முதலாவதாக சருமத்தை பற்றி தான் கேட்க போகின்றோம். சருமத்துல முதலாவது கேள்வியாக இப்ப சரியான வெயில் காலம் நிலவுது. அதனால எங்களோட சருமத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. சருமத்துல ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? சருமத்தில் வறட்சி தன்மை ஏற்படும், முகப்பெருக்கள் ஏற்படும். இப்போ வெயில் காலம்ன்றதால கூடவே முகப்பெருக்களும் வறட்சியும் தான் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இந்த நீங்க சொன்ன மாதிரி பிம்பிள் வருது தானே, இந்த பிம்பிளை நாங்கள் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பிம்பிள் தடுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனால் பிம்பிள்ஸை நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அதை அக்கறைப்படுத்தணும். இப்போ எப்படின்னு சொன்னால், நார்மலாக கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பிம்பிள்ஸ் போடுற ஒரு பிரச்சனை இருக்குது. பீரியட்ஸ் அந்த டேட்ஸில் பிம்பிள்ஸ் கட்டாயம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்கின் இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இப்போ சில பேர் எப்படின்னு சொன்னால் முதலே பிம்பிள்ஸ் வரும்போது அதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் அதிகமான பிம்பிள்ஸ் வரும்போது அவங்க அதுக்கு என்ன தீர்வு அதுக்கான தீர்வு என்ன என்று அவங்க யோசிப்பாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு அதை இல்லாமல் செய்துடணும். அப்படி செய்ய பிம்பிள்ஸை தடுக்கலாம். அந்த பிம்பிள்ஸை நாங்கள் எவ்வாறு தடுக்க முடியும்? ஓகே. நார்மலாக இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் இயற்கையானதை விரும்பாமல் செயற்கையானதை விரும்புகிறாங்க. பிம்பிள்ஸ் ஆரம்பத்தில் வரும்போதே என்ன ரீசனுக்காண்டி வருதுன்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவங்க ஆயில் நிறைய சாப்பிட்றதால பிம்பிள்ஸ் வரும். அடுத்த விஷயம், அவங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படி இருந்தால் பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை அவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க தூசு அதுகளுக்கு அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட்றாங்களான்றதை கண்டுபிடிக்கணும். அப்படியே அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கலாம். இப்போ வெயில் காலத்தில் முகம் பிம்பிள்ஸ் வருதுன்னு சொன்னால் நிறைய தண்ணி குடிக்கணும். அதோட இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணணும். இப்போ தயிர், நெய் கூடங்கிற முகத்துக்கு நல்ல ஒரு ரெமெடி. ஆனால் எப்படின்னு சொன்னால் தயிர் நெய் யூஸ் பண்ணும்போது ஆயில் ஸ்கின்காரர் யூஸ் பண்ண இயலாது. நார்மலாக இருக்கிறவங்க நெய் யூஸ் பண்ணலாம். இப்போ பிம்பிள்ஸ் போடுறவங்க யூஸ் பண்ண இயலாது. ஆனால் பிம்பிள்ஸ் உள்ளவங்க தண்ணி நிறைய குடிக்கலாம், கற்றாழை ஜெல் பாவிக்கலாம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, இப்படியான நிறைய விஷயங்களை பாவிக்கிறதன் மூலம் பிம்பிள்ஸை கட்டுப்படுத்த முடியலாம். ஒரு பிம்பிள்ஸ் வாரத்துக்கு இப்போ கருவளையம் கரும்புள்ளி வந்துட்டேன்னா அது நாங்கள் கிளீனப் ஃபேஷியல் அந்த ஸ்டெப்ஸில் தான் போக முடியும். இயற்கையான விஷயங்களை நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மறைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஈஸியான வழியை தானே இப்போ பார்க்குறாங்க. அதனால் கிளீனப் ஃபேஷியல் க்ரீம்ஸ் அப்படின்னு போகிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் மோஸ்ட்லி சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணணும். வெயில் காலம் சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணணும். நீங்கள் வீட்டுக்கு இருக்கையும் சரி வெளியில் வரைக்கும் சரி சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணி ஆகணும். அதோட கருவேப்பிலை நிறைய எடுக்கணும். அடுத்தது நெல்லிக்காய் யூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி கற்றாழையை நாங்கள் பயன்படுத்துகிறது சரியான ஈஸி. கற்றாழையை எல்லார் வீட்லேயும் கற்றாழை இருக்கு. அப்போ அந்த தோலை உரிச்சிட்டு அதில் இருக்கிற ஜெல்லை இல்லாட்டி தோலோட சேர்த்து மடிச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பெருவை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த ஆஃபீஸ் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருக்குமே இந்த கருவளையங்கள் ஏற்படுது. அந்த கருவளையங்கள் ஏன் ஏற்படுது? ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கும். மற்றது முக்கியமாக பிசி பார்க்குறவங்களாம் இருப்பாங்க.
அடுத்தது பிசி பார்க்குறது வந்து நார்மலாக பகல் டைமில் பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க நைட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். இப்போ நிறைய வேலை இருக்கும்போது பெண்டிங் வேலையில் அவங்க நைட் செய்வாங்க, ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, தூங்க லேட் ஆகும். அதனால தான் கண்ணுக்குள்ள கருவளையம் வாருது. இப்போ அவங்க நீட்டாக அவங்க சரியான நேரத்துக்கு தூங்கி அந்த ஃபோனுகள் பார்க்குறத அவங்க குறைச்சி கொண்டாலே கருவளையம் இல்லாமல் போயிடும். அது வந்து படிப்படியாக குறைஞ்சி கொண்டு போயிடும். இந்த கருவளையத்தை இல்லாம ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அடுத்த விஷயம் நல்லா தூங்கணும். இயற்கையான முறையில செய்யணும்னா அதுதான். செயற்கையான முறையில நிறைய க்ரீம்ஸ் இருக்கு, க்ரீம்ஸ்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் செயற்கையை விரும்பாம இயற்கையா நல்ல ரெஸ்ட் எடுத்து வடிவா நாங்கள் தூங்கி எழும்பினாலே எங்களோட கருவளையும் குறையும். ஆனால் ஆல்ரெடி நிறைய வந்தவங்களுக்கு வந்து எப்படியும் க்ரீம் யூஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் கெமிக்கல் க்ரீம் இல்லாமல் ஏதாவது ஒரு நேச்சுரல் க்ரீம். அடுத்தது நார்மலாகவே கற்றாழைன்றது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கற்றாழைன்றது கற்றாழை கருவேப்பிலை ரெண்டும் வந்து மருத்துவ குணம் இதன் சேர்ந்தது. அதை வந்து கண்ணுக்குள்ள வைக்கலாம். ஏன் சுகர் குறையிறதுக்கு சாப்பிட்றாங்க, நிறைய விஷயங்களும் கற்றாழையை யூஸ் பண்றாங்க. கற்றாழை சாப்பிட்றதால இப்போ பேபி கிடைக்க கஷ்டப்படுறவங்க கூட அதை சாப்பிட அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. இப்போ அப்படி இருக்க கற்றாழையை யூஸ் பண்ணிக்கணும். கருவளையத்துக்கும் கற்றாழை யூஸ் பண்ணா கருவளையத்தை போக்கலாம். அடுத்த பிரச்சனை இந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு, சருமத்துல வந்து முடி வளர்றது. அது என்ன காரணத்துக்கான இந்த முடி வளருது? முடி வளர்றது வந்து அது நேச்சர். அது சின்ன சின்ன குட்டி குட்டி முடியங்கிற சருமத்தில் வளரும் தான். ஆனால் சில பேருக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதால இதண்டும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸால் முடிகள் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றது முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சில பெண்களுக்கு வந்து என்னோட பார்லருக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து சரியான தடிப்பான முடிகள் வளர்ந்துருக்கு. அப்போ அவங்க கேட்கும்போது சொல்லுவாங்க அவங்க ரேசரால் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதால கூட சில பேருக்கு நிறைய முடி வளர்றதுக்கு இது இருக்கு. அது அதோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதால மற்ற இர்ரெகுலர் பீரியட்ஸால கூட அப்படி தடிப்பான முடிகள் வளர்றது ஃபேஸில் இருக்கு. ஆனால் அந்த சின்ன சின்ன முடிகள் வளர்றது இப்போ நிறைய பேர் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு முடிகள் வளருது. மற்றபடி நேச்சர் தான். ஒரு சின்ன சின்ன முடி வளர்றது பெண்களுக்கு அது நேச்சர். அதை தடுக்கிறதுக்கான முறை இருக்கா? முடிய தடுக்கிறதுக்கான முறைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த விக்ரேசரால் எடுக்கிறாங்க. இனி வாரவங்க இனி அப்படி யாராவது அப்படி செய்வாங்க, அது செய்தது எதுவுமே செய்ய முடியாது. அது ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஹேர் இல்லாமல் போகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். இனி எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்மள மஞ்சள் போட்டு அப்படின்னா மஞ்சளை வச்சு மஞ்சளால் முகங்கலவி அப்படி கூட அது கொஞ்சம் காலமாகும். இப்போ உடனே அதுக்கு ரிசல்ட் வராது. ஆனால் நார்மலாக விக்ரேசரால் நீங்கள் ரேசரோட வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் மஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு உங்களோட ஸ்கின்னுக்கு போடுற நீங்கள் ஒரு க்ரீமாக இருந்தாலும் ஆயிலோ அப்ளை பண்ணிட்டு தான் அந்த ஹேரை ரிமூவ் பண்ணணும். ஐப்ரோஸ் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நெத்தியில் இருக்கிற முடி, உதட்டுக்கு கீழே இருக்கிற முடி, இந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது கட்டாயம் மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி அலோவேரா ஜெல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவோம். தேன் யூஸ் பண்ணுறதால முடி வந்து வெள்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஹனி ஃபேஷியல்னு செய்கிறாங்க, அதால் வந்து ஃபேஸுக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படாதா? தேன் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அப்படி தான் கேட்டிருப்போம். தேன் வந்து முடியில் பட்டா வெள்ளையாகிடும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருப்போம். ஆனால் தேன் வந்து இயற்கையின் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். தேன் வந்து நார்மலாகவே கண்டிஷ்னர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தானே, அதில் ஒரு பளபளப்பு தன்மை, ஷைனிங், மற்றது வெடிப்புகளை வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கண்டிஷ்னர். தேன் வந்து அதே வேலையை தான் தேன் செய்ய போகுது. இப்போ முடி கருப்பு தானுண்டா எங்களோட முடியில கலரை தான் இந்த தேன் கொண்டு வரும். அப்போ தேனால் முடி வெள்ளையாகாது. அது வந்து ப்ளீச் பண்ணிக்க முடி வெள்ளையாகும்னு சொல்லுவாங்க தானே, அது உண்மை, முடி வெள்ளையாகும். ஆனால் தேன் வந்து அப்படி இல்லை, வெள்ளையாக்காது. இப்போ வெயில் டைம் என்றபடியா வந்து எல்லா முகத்துலேருந்து கை கால் எல்லாமே வெயிலால் பாதிக்கப்படுது. அதுக்கான ஏதாவது ரீசன் சொல்லிடுங்க. தண்ணி குடிங்க. தண்ணி மட்டும்தான் குடிக்கணுமா? நல்லா தண்ணி குடிங்க. சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணுங்க. சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் வெயிலில் இருந்து சருமத்தை பாதுகாத்து கொள்ளலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், வேறு எதுவும் இல்லை. நார்மலாக சொல்கிற மாதிரி தான் எங்களோட அம்மாக்கள் சொல்லுவாங்க, தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி. நான் தண்ணி குடிக்கிறேன்.
நல்ல தண்ணி குடிக்கணும். அடுத்தது இப்போ வந்து ஸ்ரீலங்காவோட நிலைமை அப்படித்தானே இருக்குது, சரியான வெயில். அப்போ நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. மற்றது உரைப்பு சாப்பாடு அதோட குறைக்கிறது. எல்லாருமே வந்து அவங்களோட முகத்தை வந்து அழகாக்கணுமன்றதுக்காண்டி இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் செய்வினம். அந்த ஸ்க்ரப் செய்கிறது நல்லமா? ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து செய்கிறது நல்லம்தான். ஆனால் அதுக்குண்டு ஒரு நாள் இருக்குது. இப்போ 7 நாளைக்கு ஒருக்கா தான் ஸ்க்ரப் செய்யணும். இப்போ வீக்லி ஒன்ஸ் செய்யலாம். அடுத்த விஷயம் 14 நாளைக்கு ஒருக்கா, சம்டைம் 14 நாளைக்கு ஒருக்கா தான் சில பேர் செய்யணும். அடுத்து சென்சிட்டிவான ஸ்கின் உள்ளவங்க ஸ்க்ரப் அதிகமாக செய்கிறத தடுத்து கொள்வது நல்லா. ஸ்க்ரப் செய்கிறதால வந்து என்ன பெனிஃபிட்னு சொன்னால், முகம் வந்து எங்களோட இறந்த செல்கள் வந்து புதுப்பிச்சு கொள்ளும். அதனால தான் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணுறது. ஸ்க்ரப் பண்ணிக்க டஸ்ட்டுகள் போகும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஸ்க்ரப் பண்ணலாம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி கொள்ளணும். அந்த ஸ்க்ரப் வந்து இப்போ கடையிலையும் நிறைய ஸ்க்ரப்கள் இருக்குது, அதில் வேண்டி செய்கிறது நல்லமா இல்லை வீட்டில் இயற்கையாக தயாரிக்கிற ஸ்க்ரப்களை யூஸ் பண்ணுறது? வீட்டில் இயற்கையாக தயாரித்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுற ஃபேஷியல் வந்து க்ளீனப்போ ஃபேஷியலோ வீட்டில் செய்கிறது நல்லா. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போய் ஒரு பார்லரில் நீங்கள் செய்தால் உங்களுக்கு மசாஜ் செய்வாங்க. மசாஜ் செய்ய உங்களோட முகத்தில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்படி செய்ய ரத்த ஓட்டம் சீராக இருக்க உங்களோட முகம் வந்து பளபளப்பு ஆகும். அப்போ கூட நாங்கள் இப்போ வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம் தானே, ஸ்டீம் பண்ணி இப்போ எங்களோட டஸ்ட்டுகள் எடுக்க மாட்டோம், என் வேலைக்கு மட்டும் ஒரு பயத்தில் செய்ய மாட்டோம். அதோட நார்மலாக நாங்கள் மசாஜ் செய்ய மாட்டோம், எனக்கு மசாஜ் செய்ய மாட்டோம். எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் செய்ய மாட்டாங்க. அப்படியானவங்க வந்து பார்லரில் போய் மந்த்லி ஒன்ஸ் செய்கிறது நல்லதாக இருக்கும். இப்போதைய காலகட்டத்தில் வந்து எல்லார கூடுதலான ஆக்கள்கிட்ட ஃபேஸ் வந்து ஆயிலி ஃபேஸாக தான் இருக்குது. இந்த ஃபேஸில் இருக்க ஆயிலியை வந்து எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணலாம்? ஆயிலி ஸ்கின் வந்து ஆயிலியான சாப்பாடு சாப்பிடும்போது ஆயில் ஸ்கின் வரும். இப்போ ஏதோ உதாரணத்துக்கு நாங்கள் சிப்ஸுகள், மற்ற உருளைக்கிழங்கு, மற்ற எண்ணெயில் நல்ல வாட்டி சாப்பிட்ற சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு ஆயில் ஸ்கின். ஆயிலியான சாப்பாடு சாப்பிட்டா உங்களை ஃபேஸில் ஆயில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆயிலி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிங்க. ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணலாம். ஐஸ் க்யூப் வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒன்று ஐஸ் க்யூப். இப்போ நார்மலாக நீங்கள் நேரடியாக ஸ்கின்ல வைக்காமல் ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி ஒரு துணி இருக்குது தானே, கொட்டன் ஒன்றில் எடுத்து நீங்கள் கொட்டனில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஐஸ் க்யூப்பை இதை ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய்க்க கூட ஒரு 5 மினிட்ஸ்க்கு முதல்ல செய்துட்டு நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்கன்னு வைங்களேன், சிம்பிள் மேக்கப் போடுறீங்கன்னா கூட அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகும். அது நல்ல ஆன்சர் வரும், க்ளோவிங்காக நல்ல பிரைட்டாக இருக்கும். இப்போ ஐஸ் க்யூப் வைக்கலாம்னு சொன்னீங்க தானே, அந்த ஐஸ் க்யூப் வந்து டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணலாமா? டெய்லி யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. டெய்லி நீங்கள் நைட்டில் தூங்கும்போது ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிட்டு தூங்கலாம். இப்போ சில பேருக்கு ஐஸ் வந்து ஒத்துக்கொள்ளாதவங்க அதை பாவிக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஏசிக்குள்ளே இருந்தால் கூட கொஞ்சம் அந்த விரைப்பு தன்மைகள் இருக்கும், குளிர் ஒத்துக்கொள்ளாது, முட்டி இருக்கிறவங்க இருக்காங்க, அப்படியானாக்கள் பாவிக்க தேவையில்லை, யூஸ் பண்ணாமல். மற்றவங்க ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணலாம், அது நல்ல ஆன்சர். இப்பொழுது நாங்கள் சிரமத்தை பற்றி நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இது எல்லாருக்கும் பிரியோசனமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அடுத்ததாக வந்து நாங்கள் தலைமுடியை பற்றியான கேள்விக்கு போக போகின்றோம். இந்த முடி உதிர்வை எவ்வாறு தடுக்கலாம்? ஏன் இந்த முடி உதிர்வு ஏற்படுகின்றது? முதலாவது பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸால தான் முடி உதிர்வு ஏற்படும். இந்த முடியை வந்து கொட்டாம நாங்க இன்னும் பராமரிக்க முடியும். ஆனால் தலைக்கு இளம் சொன்ன தண்ணி ஊற்றக்கூடாது, அது நாங்கள் நார்மல் தண்ணியில வாஷ் பண்ணலாம். நீங்க பியூட்டிஷனை தாண்டி நெயில் ஆர்டிஸ்டும் கூட நெயிலோட கலர்ஸ் அதுகள் எல்லாம் வச்சு தான் ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம்.